அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு கேட்ட நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? கேட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாலே அவர் புதன் திசையில் தான் அவர் பிறப்பார். இந்த புதன் திசை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிறக்கும்போதே அறிவு நட்சத்திரம் தான் புதன். பாருங்கள், அந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஆராய்ச்சி எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒன்று இந்த உலகத்துக்கு சாதிக்கணும், புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கணும், ஏதாவது மக்களுக்கு தேவையான சில விஷயங்கள் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், சேர்த்தணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய திட்டம் போட்டு கேட்ட நட்சத்திரம் வாழ்க்கையில் ஜெயிச்சு கோட்டை பிடிச்சிருமா. அதான் கேட்டை கோட்டையாளுன்னு சொன்னாங்க. அப்படின்னா பாருங்கள், விடாத முயற்சி. காலையில் எந்திரிச்சோன்னுமே தொழிலை பற்றி அது யோசிக்கும். ஏன்னா ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சியில் அவ்வளோ பெரிய பவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. இந்த புதனுடைய திசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. பிறக்கும்போதே புதன் திசை, 17 வருஷ திசை. அது ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம். இந்த புதன் திசை ஒரு 8.5 வருஷம் வச்சுக்கோங்க, 8 வருஷம் 6 மாதம் வச்சுக்கோங்க. இந்த பாதி வருஷத்தை வச்சு நம்ம கணக்கு போடுவோம். அப்போ இந்த புதன் திசை ஒரு 8 வருஷம் 6 மாதம்னா, அடுத்தபடி அது கேது திசை ஒரு 7 வருஷம். அப்போ புதன் ஒரு 8.5, கேது ஒரு 7, 8 7 ஒரு 15 வருஷம் 6 மாதம் ஆச்சு. அதுக்கடுத்து சுக்கிரன் திசை ஒரு 20 வருஷம். இந்த 15 ஒரு 20 35 வருஷம் ஆச்சு. அப்போ சுக்கிரன் திசை தான் அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிது, பார்த்துக்கங்களேன். அப்போது இந்த கேட்ட நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் சுக்கிரன் திசையில் தான் பெரும்பாலும் 100க்கு ஒரு 80% அவங்க பூரா புதன் திசையில் அவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ கேட்ட புதன், கேது, சுக்கிரன் திசை, சுக்கிரன் திசையில் அவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனால் பிறக்கும்போது புதன் திசை, அதை மறந்துடக்கூடாது. நம்ம புதன்லேருந்து கேது சுக்கிரன், இந்த சுக்கிரன் திசை 20 வருஷத்துக்குள்ளே பாருங்கள் அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தைகள் எல்லாம் பிறந்து அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் தேடி இந்த உலகத்துக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரே நட்சத்திரம் கேட்ட. பாருங்கள், இந்த கேட்ட நட்சத்திரத்தினுடைய யோகம் ஜாதகத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை வாழணும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்வாங்க. இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல ஒரு தீர்த்தம் இருக்குது. என்ன தீர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? கேட்ட நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தால் பவளமல்லின்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பவளமல்லி தீர்த்தம், பவளமல்லி பூ பார்த்துருப்பீங்க. அந்த பவளமல்லி பூவை நீங்கள் எல்லாமே இந்த பூக்கள் சரியாக குழப்பமாக இருந்தால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இந்த பவளமல்லின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த மல்லிப்பூ, அந்த பவளமல்லியை கொஞ்சம் வாங்கி தினந்தோறும் இரவு நேரத்தில் கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் திருநூறு, சந்தனம், ஜவ்வாது, அத்தர் இதெல்லாம் போட்டு பன்னீர் ஊற்றி இரவு நேரத்தில் ஊற வச்சு விடிய காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி நீங்கள் எப்போவுமே குளிக்கிறத குளிச்சுட்டு இந்த தீர்த்தம் எடுத்து உங்கள் தலைவலியாக ஊற்றிட்டா உங்கள் நட்சத்திரத்துக்கு அந்த தீர்த்தம், அந்த பூக்களுடைய வாசம், அந்த பூக்களுடைய நறுமணம் நம்ம உடம்புல எப்போவுமே சப்போர்ட் பண்ணும். இது நீங்கள் தாராளமாக செய்யுங்க. இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது, பார்த்துக்கங்களேன். அப்போ இது ஜாதக ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எல்லாம் சொல்லி வைத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இதை நம்ம செஞ்சிட்டாலே நம்மளுக்கு எல்லா யோகம் வேலை செய்யும். அப்போ இந்த பவளமல்லி தீர்த்தம் எப்பவுமே உங்களுக்கு ஒரு சிறப்பானது, இந்த நட்சத்திரத்துக்கு தகுந்தது. இந்த பவளமல்லியவே நீங்கள் நட்சத்திர மூலிகையை நீங்கள் நர்சரியில் போய் நீங்கள் வீட்டிலையே வச்சு வளர்த்து டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வரலாம். அந்த பூக்கள் எடுத்து நீங்கள் இப்போ டெய்லி குளிக்கலாம். அப்படின்னு பார்த்துக்குங்களேன். அந்த நம்மளால் பூக்கள் வளர்த்த முடியாதுன்னு இருக்கிறவங்க தான் நம்ம பூ மார்க்கெட்டில் போய் சில பூக்களை வாங்கி சேகரித்து வச்சு தினந்தோறும் அதில் தண்ணியில் போட்டு குளிக்கணும். இதே ஒரு தோட்டம் இருக்கிறவங்க, ஒரு விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த நல்ல சௌகரியமாக இருக்குது. அந்த நாற்றை நட்ட வச்சு அது வந்துட போகுது. இந்த பூமி என்ன கேட்டாலும் கொடுக்குமா அப்படின்னா பாருங்கள், இடத்த யாரும் வாங்க முடியாது, இடம் தான் நம்மளை வாங்கியிருக்குது. இந்த இடம் பூமாதேவி யாருமே நம்ம வாங்க முடியாதான். அதில் அளவுகோல் வச்சு நம்ம இருந்துக்கலாமா? நம்ம அங்கே இடம் வாங்கி வச்சுருக்கேன், இங்கே இடம் வாங்கி வச்சுருக்கேன்னு நம்ம சொல்கிறத விட இடம் தான் நம்மளை வாங்கி வச்சுருக்கு அப்படின்னா பாருங்கள். அப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பம்சம் இருக்குது இல்லையா? அப்போது இந்த கேட்ட நட்சத்திரம் ஒரு காலங்களில் அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரும். ஒரு 20 வயசு வரைக்கும் அவங்க படிப்பு காலமாக இருக்கும்.
ஒரு 30 வயசில் அவர் மெச்சூரிட்டி ஆகி கல்யாணம் பண்ணுவார். 40-45 வயசு வரும்போது குழந்தைகளெல்லாம் பிறந்து அது ஒரு நல்ல மனுஷனாக்கி அவர் 60 வயசுங்கும்போது அவருக்கு வந்து புதன், கேது, சுக்கிர, சூரிய, சந்திர, செவ்வாய், ராகுல வந்து ரிட்டையர்ட் ஆயிடுவார். ராகு திசையில் 60 வயசுக்கு மேலே போயிடும். அந்த காலங்களெல்லாம் அவர் ராகு திசை பார்க்கணுன்னா 60 வயசுக்கு மேலே தான் பார்க்க முடியும். அப்போ இந்த 60 வயசுக்கு மேலே அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு நல்லா இருக்கணும்னா அதை செய்து தானே ஆகணும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு அவருக்கு கிடைச்ச யோகமே வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதமான நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரத்தில் தான் ராகு கேது வந்து அந்த வீட்டில் இருப்பாங்க, உச்சமாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், விருச்சிக ராசியில் ராகு கேது உச்சமாக இருப்பாங்க. ராகுன்னா தாத்தா, கேதுன்னா பாட்டி. அப்போ ராகு தாத்தா பாட்டிங்கிறத எங்கே வச்சுருக்காங்க முன்னோர்கள்? இதில் ஜாதகத்தில் எல்லா யோகத்தையும் எங்கே வச்சுருக்காங்கன்னா, இந்த ராகு கேது என்பது தாத்தா பாட்டி, அவங்கெல்லாம் கேட்ட நட்சத்திரத்துக்கு பொருத்தமானவங்க. அதனால் முன்னோர்களை வழிபட்டாங்கன்னா கேட்ட நட்சத்திரக்கார் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இந்த விருச்சிக ராசிக்குள்ளே தான் முன்னோர்களே இருக்காங்க பாருங்கள். அது காலச்சக்கரத்துக்கு அது 8. அந்த காலச்சக்கரத்துக்கு 8ங்கும் போது அந்த 8ஆம் இடம் என்பது விருச்சிகம். இந்த விருச்சிகத்துக்குள்ளே தான் ராகு கேது உச்சமாவாங்க. அப்போ தாத்தா பாட்டி அது வீட்டுக்குள்ளே உச்சமானா அந்த விருச்சிக ராசியில் பிறந்துக்கிறவங்க முன்னோர்களை கும்பிட்டா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஏன்னா என்னையும் கும்பிட்றையே, நீ நல்லா இருப்பேன்னு அந்த ஆத்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுமா. பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இதெல்லாம் தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ மாற்றம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை நம்ம இயக்கி வச்சுக்கணும், அவ்வளோதான். பிறக்கும்போது நம்ம ஜாதகத்தில் ஏதோ ஒரு குறைகள் இருக்கலாம். பிறப்பு ஒரு சம்பவம் தான், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக வாழ்நாள் சாதனையாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கணக்கு. அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையுமே ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை நீங்கள் கீ கொடுத்து அதை வெளியே கொண்டு வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நமக்குள்ளேயே வச்சுருந்தா யாருக்கு தெரியும்? எனக்கு எல்லாமே பண்ண தெரியுங்கன்னு நமக்குள்ளேயே வச்சுருந்தா ஒரு விஷயத்தை இலவசமாக நீங்கள் செஞ்சு காமிக்கணும். ஒரு ஓவியம் தெரியும்னு சொன்னால் ஒரு சின்ன கரிக்கட்டை எடுத்து அந்த கரிக்கட்டையிலேயே ஒரு உருவத்தை வரைஞ்சி என்னுடைய திறமை என்ன இருக்குன்னு நீங்களே செஞ்சு பாருங்கள். நமக்கெல்லாம் இவ்வளோ திறமை இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அப்படின்னா பாருங்கள், இது எல்லாமே கேட்ட நட்சத்திர புதன் ஆராய்ச்சி இது செய்யும். எதையுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க வாழ்க்கையில் அதை எல்லாமே ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது எண்ணம் எப்போவுமே இருக்குது. அதனால தான் விடாத முயற்சி. கேட்ட நட்சத்திரக்கார் எப்போவுமே விடாத முயற்சி. அப்படின்னா பாருங்கள், இதெல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் 1736 பரிகாரம். இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த புத்தகத்தில் இந்த உலக மக்கள் நலனுக்காக ஒரு நல்ல விஷயங்களை உலகத்துக்காக நிறைய விஷயத்தை செய்து வச்சுருக்கேன். அதில் நம்ம கிடைச்ச நல்ல விஷயங்கள் வந்து இந்த ஜாதகத்தில் பெரும்பாலும் ரொம்ப பவர்ஃபுல். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா பெரிய புத்தகம் வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்திட்ருக்குது. எல்லோரும் படித்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். ஜோதிடம், பிரசன்னம், ஜாதகம் எல்லாமே பார்க்குறோம். அது வந்து வடபழனியில், சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அது வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். எல்லாமே கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு முன்பதிவு செய்து வச்சுட்டா அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைங்க என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.